بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இந்த நவீன ஹதீஸ் மறுப்பாளர்களில் ஆசானாக திகழக்கூடிய அண்ணன் பிஜே அவர் தன்னுடைய அறிவுக்கு எட்டாத ஹதீஸ்களை எல்லாம் மறுத்துவிட்டு அந்த ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை பாராமல் ஹதீஸ்களை தவறாக சித்தரித்து மறுத்த செய்திகளை பார்த்தோம். அந்த தொடரில் பார்த்தீங்கன்னா அண்ணன் பிஜே ஒரு கருத்தை முன்வைத்தார். அந்த கருத்து சம்பந்தமாக நம்ம தனியாக பேச வேண்டும் என்று நம்ம கருதி இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னா, சகோதரர் பிஜே தான் மறுத்த ஹதீஸ்களை எதற்காக மறுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த தப்பா உள்ள ஹதீஸெல்லாம் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறீங்க, அந்த ஹதீஸ்களையெல்லாம் படித்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் பார்த்தீங்கன்னா அகலு குர்ஆன் சொல்லக்கூடிய, குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய மக்கள் அதன் மூலமாக தான் என்ன செய்யலாம், சம்மந்தம் இல்லாமல் ரசூல்லா பெயரால் ஹதீஸ்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கு, அப்போ இது ரசூல்லாவின் மீது சொல்லப்பட்ட செய்தியாக இருக்காது என்று கருதி இந்த ஹதீஸ்களை வேணாம் என்று ஒதுக்கிவிட்டு இந்த அகலுல் குர்ஆன் சொல்லக்கூடிய, குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய மக்கள் ஹதீஸே வேணாம் என்று ஒதுக்கிவிட்டு போவதற்கு காரணம் என்னன்னா, ஹதீஸ் என்ற பெயரால தப்பும் தவறுமாக நீங்கள் எழுதி வைத்ததான் இதுக்கான காரணம். நீங்க அதை சரி கண்டீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த ஹதீஸே ஹதீஸ்ன்னு சொன்னீங்கன்னா அப்ப அவன் என்ன செய்வான், இப்படிலாம் ஹதீஸ் இருக்குமான்னு சொல்லி கருதி அவன் அந்த ஹதீஸ் எல்லாம் மறுத்துட்டு ஒட்டுமொத்தமா ஹதீஸே வேணாம் என்று அவன் உருவாகுவதற்கு நீங்க தப்பும் தவறுமாக ஹதீஸை எழுதி வச்சதான் காரணம் என்று அவர் பேசுறாரு. அந்த காட்சியை நீங்க பாருங்க. ஹதீஸ் என்ற பெயரில் அறிவிப்பாளர் சரியாக இருந்தும் எந்த ஒரு கொம்பனாலையும் நியாயப்படுத்த முடியாத கட்டுக்கதைகள் இருக்கின்றன. உங்களை மாதிரி ஆளுக்கான அகல குர்ஆன் உண்டாகிறான். தவறான ஹதீஸை நியாயப்படுத்தும் போது எதுக்கு ஹதீஸ்ன்னு கேட்கிறான். உங்களை மாதிரி ஆளுக்கான அகல குர்ஆன் உண்டாகிறான். தவறான ஹதீஸை நியாயப்படுத்தும் போது எதுக்கு ஹதீஸ்ன்னு கேட்கிறான். இது நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஹதீஸ் என்ற பெயரால தப்பு தவறுமா எழுதப்பட்டிருக்கான். இதன் மூலமா என்ன செய்யறானா, இதெல்லாம் ஹதீஸா இருக்குமா, இப்படின்னு ரசூலா சொல்லியிருப்பாங்களான்னு சொல்லி இதன் மூலமா தான் குர்ஆனை மட்டும் போதும், குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ்கள் எதுவுமே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தாரில் உருவாகினார்கள் என்று சொல்றாரா இல்லையா. இது ஹதீஸை ஏற்றுக்கொண்ட மக்கள் மீது இவர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு அவதூறு தான். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த அஹ்லுல் குர்ஆன் சொல்லக்கூடிய மக்கள் உருவாகுவதற்கு காரணம் என்ன, உண்மையிலேயே பாதுகாக்கப்பட்டு உளவு இஸ்லாமிய சமுதாயத்துல அறிவிப்பாளர் வரிசையை சரிகண்டு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு நபருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுவதற்காக கிட்டத்தட்ட 5 லட்சம் அறிவிப்பாளர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிரித்து ஆராய்ந்து யார் எப்படிப்பட்டவர், அவர் எந்த அளவிற்கு அவருடைய மனன சக்தி இருக்கிறது என்று அக்குவேற ஆறிவேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு நபருடைய வாழ்க்கை வரலாறு பாதுகாக்கப்படுவதற்காக இத்தனை லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு பிரித்து அறியப்பட்டு, இவங்களெல்லாம் நம்பகமானவங்க, இவங்கள்ட்ட எந்த குறையும் இல்லை, இவங்க ஹதீஸை சரியா அறிவிச்சிருக்கிறாங்க, ஏனைய ஹதீஸுக்கு முரணாக இல்லாத விதத்துல தான் இவங்களுடைய அறிவிப்பு இருக்கிறது என்று அதே போல குர்ஆன் வசனத்தையும் ஒப்பிட்டு பார்த்து மேல இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு மாற்றமாக இல்லாம இந்த செய்தி இருக்கிறது என்றெல்லாம் அறிஞர் பெருமக்கள் முறையாக ஆய்வு செய்து தான் ஹதீஸை பாதுகாத்து வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் வந்தாங்க. ஹதீஸாக உள்ளதை ஹதீஸாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை முறையாக என்ன செஞ்சிருவாங்க, விளக்கம் சொல்லி எடுத்துக்கொள்வாங்க. இப்ப நீங்க பாருங்க, எந்தெந்த ஹதீஸை எல்லாம் இவர்கள் மறுத்தார்களோ, இதே அண்ணன் பிஜே இந்த ஹதீஸை மறுப்பதற்கு முன்னால இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருப்பாரு, முறையாக எப்படி அதை விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அதே அந்த அடிப்படையில் தான் அவர் விளக்கம் கொடுத்திருப்பாரு. அதே விளக்கத்துல தான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. இப்ப பிரச்சனை எங்க உருவாகுதுன்னு சொன்னா, அறிவிப்பாளர் எல்லாம் சரியாக இருந்தாலும் உலகத்துல எல்லா ஹதீஸ்களே அறிஞர்களும் லட்சக்கணக்கான அறிஞர்கள் அனைவருமே இத்தனை லட்சக்கணக்கான நபர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆய்வு செய்து தரம் பிரித்து புத்தகங்கள் பல போட்டு இவ்வளவு நுணுக்கமாக பாதுகாத்து வந்திருந்தாலும் அந்த நம்பகமான அறிவிப்பாளர் அறிவித்த செய்திகள்லையும் இட்டுக்கட்டப்பட்ட ரசூலுல்லாஹ்வின் மீது வேண்டுமென்ற இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நுழையும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, தாறுமாறாக ஹதீஸ் மறுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா அப்ப இவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது, இந்த அஹ்லுல் குர்ஆனாக மாறுறாங்களா இல்லையா, குர்ஆன் மட்டும் போதும் ஹதீஸ் தேவையில்லைன்னு சொன்னாங்களா இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, இந்த ஹதீஸை எடுத்தாதான் பிரச்சனையே, இந்த ஹதீஸ்ல தான் இவ்வளவு தில்லுமுள்ளு இருக்குது, இவ்வளவு காலமா ஹதீஸாக வந்ததுலையும் இட்டுக்கட்டி சொல்லக்கூடியது இருக்கு போல, அப்ப ஹதீஸ் எடுக்கவே முடியாது. அதாவது ஒரு அறிவிப்பாளர் அவர் தவறா சொல்லிட்டாரு, அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல,
ஆனா வந்து இந்த அறிவிப்பாளர்களை யாராவது ஒரு நபர் தான் யாரோ சொன்னதை வைத்துக்கொண்டு சொல்லியிருப்பாரு, அல்லது அவர் யாராவது நல்லவராக நடித்து கொண்டு என்ன செஞ்சிருப்பாரு, இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட, ஹதீஸை பதிவு செய்த அறிஞர்கள்ட்ட நல்லவரை போல நடித்து கொண்டு ஹதீஸை சொல்லியிருப்பாரு என்றெல்லாம் இவங்க வாதம் வைக்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்த வாதத்தை வந்து இவங்க முறையாக வைப்பதா இருந்தா அடுத்து அதற்கான நிலைப்பாடு எதுவா இருக்கும் அப்படின்னா, அப்ப அந்த அறிவிப்பாளர் அறிவித்த ஏனைய ஹதீஸ்களையும் நம்ம ஒதுக்க வேண்டி வரும். என்ன சந்தேகம் வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்வின் மீது சூனிய ஹதீஸ்னா அது ஷிர்கை போதிக்கிறது சொல்றாங்க. அது ஷிர்கை போதிக்கல, குர்ஆனுக்கு முரணாக இல்லை. ஆனா இவங்களுடைய பார்வையில ஷிர்கை போதிக்கிறது, அது வந்து பெரிய ஒரு பாரதூரமான கருத்தை ரசூலுல்லாஹ்வின் மீது திணிக்கக்கூடிய செய்தின்னு சொன்னா, அப்ப அந்த செய்தியில வரக்கூடிய ஏனைய அந்த அறிவிப்பாளர்கள் அறிவித்த ஏனைய ஹதீஸ்களும் சந்தேகத்திற்கு இடமாகிறது. நம்ம கேட்கிறோம் திரும்பி, ஏங்க இந்த ஹதீஸை வந்து நீங்க வந்து இந்த ஹதீஸை மொத்தம் ஏத்த மறுக்கிறீங்க, இதே அறிவிப்பாளர்கள் வந்து அறிவித்து ஏனைய ஹதீஸை நீங்க ஏன் மறுப்பது இல்லை அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இந்த செய்தி மட்டும் மறுத்தா போதும், அறிவிப்பாளர்கிட்ட வந்து இந்த ஷாதுன்னு ஒன்று இருக்கா இல்லையா, அறிவிப்பாளர் வந்து என்ன செஞ்சிருவாரு, ஷாதின் அடிப்படையில வந்து மாத்தி சொல்லிடுவார் வாசகங்களை, இது யதார்த்தமா வர தவறுதான், அதனால அது அந்த எந்த செய்தியை மாத்தி சொன்னாரோ அதை மட்டும் தான் நாங்க என்ன செஞ்சிருவோம், அதை விட்டுருவோம், மற்ற செய்தி ஏற்றுக்கொள்வோமா இல்லையா. சாதனை என்ன, ஏனைய ஹதீஸ்க்கு அறிவுக்கு மாற்றமா இருக்கும். அப்ப அந்த வார்த்தையை வச்சு என்ன செய்வாங்க, இவரை விட இதே ஹதீஸை மற்றவங்க கூடுதலாக நம்பகத்தன்மை உள்ள மற்ற அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்கும் பொழுது இவரை போல அறிவிக்கவில்லை, இப்ப இவர் ஒரு நபர் தான் வார்த்தையை தவறா புரிந்து கொண்டார் என்று கண்டுபிடிச்சிருவாங்க. இது மாதிரி தான் வந்து அப்ப அந்த எந்த அறிவிப்பாளர் எந்த ஹதீஸ்ல தவறு விட்டாரோ அதை மட்டும் தான் நான் ஒதுக்குவோம், மற்ற அவருடைய இதை நம்ம ஏத்துப்போமா இல்லையா. அது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷாத் என்ற அந்த நிலை ஹதீஸை போலத்தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த ஹதீஸ் தான் தவறு வந்திருக்கு, இதுதான் குர்ஆனுக்கு முரணா இருக்கு, மற்றதை நாங்க ஏத்துக்கிறோம் என்று சொல்றாங்க. சொல்லி ஒரு சமாளிப்பு என்ன செய்யறாங்க, சமாளிச்சுட்டு போறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷாதுன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்பகமானவர் என்று அறியப்பட்டவர், அவர்கிட்ட வந்து யதார்த்தமா மனுஷன் அடிப்படையில ஒரு வார்த்தையில மாற்றங்கள் வரும். சாதனை என்ன, முன்னுக்கு பின்னுன்னு சொல்றது, பின்னுக்கு முன்னு சொல்றது, இப்படி எல்லாம் என்ன செய்யும், தவறான அறிவிப்புகள், அந்த வார்த்தை வந்து முன்னுக்கு பின்னுன்னு வந்துடும். அப்ப இந்த வார்த்தை அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பாளர்கள்ட்ட வந்து ஷாதின் அடிப்படையில பிரச்சனை வருமே தவிர ஒட்டுமொத்த சம்பவத்தையுமே என்ன செய்ய மாட்டாங்க, மாற்றி அறிவிக்க மாட்டாங்க. ஒரு நபர் வந்து மறதியில மாத்தி சொல்றாருன்னா ஒரு வார்த்தையை தான் சொல்வார், ஒரு சம்பவத்தையே முழுசா இட்டு கட்டி மாத்தி சொல்லுவாங்களா. அப்ப ஷாது என்பது வேற நிலை, இட்டு கட்டி சொல்றது என்பது அது வேற நிலை. இட்டு கட்டி சொல்றதுன்னா என்ன, ஒரு சம்பவத்தையே முழு ஹதீஸையே என்ன செய்வாங்க, அவங்க வந்து இட்டு கட்டி சொல்லுவாங்க. அப்ப இட்டு கட்டி சொல்லக்கூடிய நபருடைய படித்தரம் வேறு, நிலை என்பது வேறு. ஷாதுன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை முன்ன பின்ன மாத்தி சொல்றாங்களா இல்லையா, இது வந்து யதார்த்தமா இந்த தவறு வரும், இது யதார்த்தமா வரக்கூடிய தவறு என்பது வேறு. யதார்த்த தவறு தான் ஷாது, ஆனா வந்து வேணுமென்றே இட்டு கட்டி சொல்றது அது மவுலு, இட்டு கட்டப்பட்ட செய்தி. ரெண்டு வித்தியாசம் இருக்கா இல்லையா, இது மலைக்கும் அடுவுக்குமான பெரிய ஒரு வித்தியாசம். ஆனா என்ன செய்வாங்க, இவங்க சம்மந்தம் இல்லாம பதில் சொல்ல முடியாது. அப்ப இவங்க என்ன செய்ய, நியாயமா இருந்து என்ன செஞ்சிருக்கணும், இந்த அறிவிப்பாளர்களை அறிவித்து ஏனைய ஹதீஸையும் மறுத்திருக்கணும். ஆனா மறுக்க மாட்டாங்க, நீங்க இட்டு கட்டி சொல்லிட்டாரு, இப்படி வந்து எத்தனையோ செய்தி இட்டு கட்டி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா. அப்ப வந்து குர்ஆனுக்கு முரண்பட்ட செய்தி மட்டும்தான் இட்டுக்கட்டி சொல்லியிருப்பாங்களா, குர்ஆனுக்கு முரண் இல்லாமையும் இட்டுக்கட்டி சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா. அப்ப சந்தேகத்தை நம்ம தூண்டினோம்னா அந்த சந்தேகம் என்பது விரிவடையும். அந்த விரிவடைந்ததின் ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க இந்த ஹதீஸை மற்ற ஹதீஸை மறுக்காவிட்டாலும் கூட இவங்க வாதப்படி இந்த நிலைப்பாட்டுல வந்து இந்த நிலைப்பாட்டை உள்வாங்கிய இந்த குர்ஆன் மட்டும் போது என்று சொல்லக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் வந்து எல்லா ஹதீஸையும் மறுத்துட்டாங்க. இப்ப அறிவிப்பாளர் சரியா இருந்தாலும் அதை வந்து எப்படி வந்து இட்டு கட்டி வந்திருக்கும் செய்தி, அப்ப யாரையுமே நம்ப முடியாது, அப்ப ஹதீஸே நம்ப முடியாது, குர்ஆன் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி ஒட்டுமொத்தமா ஹதீஸை மறுப்பதற்கு இவர்கள் விதைத்த இந்த தவறான வழிதான் அது காரணமாக இருக்கிறது. அப்ப இதன் மூலமா தான் என்ன பண்ணாங்க, இந்த அஹ்லுல் குர்ஆன் சொல்லக்கூடிய மக்கள் உருவானாங்க. இதை நாம சும்மா சொல்லல. அஹ்லுல் குர்ஆனை சார்ந்த ஒரு நபர் என்ன பண்றாருன்னா வாட்ஸ்அப் குழுமத்துல வந்து பேசுறாரு, வாதம் பண்றாரு. அந்த குழுமத்துல நம்ம இருந்தோம். அந்த குழுமத்துல வந்து அவர் வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க, எப்படிங்க நீங்க மாறுனீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப வந்து அதுக்கான சில காரணங்களை அவர் சொல்றாரு. அந்த வாசகங்களை நீங்க சொல்லக்கூடியது என்ன செய்யுங்க, நீங்க அதை பாருங்க. சொல்ல போனால் இப்ப நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு அதுக்கு முதல்ல ஒரு 10-15 வருஷங்களாக நான் ஹதீஸ்களை பின்பற்றினது வாழ்ந்து கொண்டிருந்தோம். தௌஹீத் ஜமாத் தப்லீக்ல இருந்தோம், பிறகு தௌஹீத் ஜமாத்ல இருந்தோம். அதுக்கு பிறகு பிஜே சரி. இப்ப கூட நான் இப்ப பிஜேடைய பயான் கேட்டுக்கு தான் நான் படுப்பேன். நான் தூங்கும் பொழுது எனக்கு பிஜேட வாய்ஸ் கேட்டாதான் எனக்கு தூக்கம் பெறும். அதுதான் இப்ப என்னுடைய நிலைமை. அவருடைய கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்தெடுத்து என்னென்ன தவறு விட்டிக்காரன்னு கிட்டத்தட்ட
இப்படி ஒரு 100 200 300 கட்டிங்ஸ் வச்சிருக்கேன், என்னென்ன ஹதீஸ்கள் அவர் முன்னுக்கு முரணல்ல அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நபிக்கே ஒரு விஷயம் நடக்காம இருக்கும் பொழுது சூரிய ஹதீஸ்களை பாருங்க, எத்தனை ஹதீஸ் வருது, எத்தனை பக்கம் வருது. அப்ப அது எத்தனை அறிவிப்பாளர்கள் தொடர்பு படுறாங்க. அப்ப அந்த பொய்யை விட்டு கட்டினவரும் அதுக்குள்ளதானே இருக்காங்க. அதை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இல்லையா? அப்ப இதா ஹதீஸ் கலை, இது ஈமானா, இதா இஹ்லாஸ்? எங்க ஹதீஸ் கலை நீங்க ஏங்க எடுத்தீங்க கையில? நபி சொன்னத்துல இருந்து வேற எதுவும் மந்திரக்கூடாது, இட்டுக்கட்டது பலகீனமான எல்லாம் மந்திரக்கூடாது என்று தானே இருக்கிறீங்க. புகாரி 6 லட்சம் ஹதீஸோ 2 லட்சம் ஹதீஸ் சரியான ஹதீஸ் பாடமாக்கியும் அவர் 7000 தான் அவ்வளவு வடிச்சு எழுதுறாங்கிறீங்க. ஏன் இது பொய்யை வந்துடக்கூடாது என்று நினைக்கிற நீங்க? பொய்யான இட்டுக்கட்டின ஒரு செய்தி வந்தா அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறத நீங்க மலுப்புரி அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பாத்துக்கலாங்க. இது என்ன இதுங்க? எங்க அவன் தானங்க மத்த ஹதீஸ் எல்லாம் வரப்போறாங்க, அதை பத்தி நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதை வச்சுக்கிட்டு மார்க்க நடத்துறீங்க, மனுஷனை கொல்றீங்க. இப்ப அறிவுக்கு புறப்படாத ஹதீஸை மறக்கிற நீங்க, அறிவிப்பாளர் எல்லாம் சரியா இருந்தாலும் அறிவுக்கு பொருத்தப்படலன்னு மறக்கிற நீங்க. அறிவிப்பாளர் எல்லாம் சரியா இருந்தா ஹதீஸ் எப்படி புலையாகும் நான் கேட்கறேன் உங்களுக்கு. எங்க அறிவிப்பாளர் தொடர்ச்சியா தானே வருது. ரசூலுல்லாவோட மர்ஃபூஆ இருக்கு இல்லையா? மஜ்ஹூல்கள் வந்து விட்டாலே அது லைஃப் ஆயிடும், செய்தியை நாங்க பார்க்க தேவை விட்டுருவாங்க. மர்ஃபூ புகாரி கிட்ட இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் தொடர்ச்சியாக எல்லாரும் சாபித்தாக இருக்கும் பொழுதோ இந்த ஹதீஸ் எப்படிங்க பொய்யா வரும்? அப்ப அதென்னங்க? அப்ப நீங்க அறிவிப்பாளர் சரியா இருந்தா ஹதீஸ் கண்டிப்பா சரியா இருக்கணுங்க. இது அவர் என்ன சொல்றாரு, நான் அண்ணன் பிஜே உடைய அந்த ஜமாத்துல தான் பயணிச்சேன், இப்ப கூட அண்ணன் பிஜே உடைய உரையை தான் கேட்டுக்கொண்டிருப்பேன். அவர் எந்த அளவுக்கு முன்னால ஹதீஸை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை போல மாத்தி இருக்கிறாரு என்று ஒரு 300 கிட்ட என்ன பண்ணிருக்கிறேன், மாத்தி சொல்ல அந்த கிளிப்பு வச்சிருக்கிறேன் என்று அவர் சொல்றாரு. சொல்லிபடி என்ன சொல்றாரு, ஏங்க ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த அந்த அறிவிப்பாளர் அறிவிச்ச மத்த ஹதீஸ் எப்படி நீங்க ஏற்றுக்கொள்வீங்க? ஒரு அறிவிப்பாளர் சரியா இருந்தாருன்னா அது நிச்சயமா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து சொன்ன செய்தியா தானே இருக்க முடியும். அறிவிப்பாளர் சரியா இருப்பாராம், ஆனா செய்தி இட்டு கட்டப்பட்டதா இருக்குமா என்று அவர் நியாயமான ஒரு வாதத்தை வைக்கிறார். அறிவிப்பாளர் சரியா இருக்கிறாங்க, அவங்களுடைய அறிவிப்பு எல்லாம் சரியா இருக்குன்னா அது எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றா இருக்கும்? அறிவிப்பாளர் சரி இருந்தாலே அது ஹதீஸுக்கான ஹதீஸ் சரியா இருக்கும் என்பதற்கான ஒரு அடையாளம் தானே, முக்கியமான அடையாளம். அது போக அறிவிப்பாளருடைய அந்த ஹதீஸ் மற்ற ஹதீஸ்க்கு முரணா இருக்குதா இல்லையா, அது மற்ற அடிப்படைக்கு முரணா இருக்கா இல்லையான்னு ஹதீஸுடைய அந்த வாசகத்தை என்ன செய்வாங்க அறிஞர் பெருமக்கள் பார்ப்பாங்க. அறிவிப்பாளர் மட்டும்தான் பார்த்து எடுத்தாங்கன்னு சொல்ல வரல, மாறாக அறிவிப்பாளர் உண்மையாளராக இருந்தாருன்னா அவர்கிட்ட ஹதீஸ்களை விதி அந்த அளவுக்கு நுணுக்கமா போட்டிருப்பாங்க. நுணுக்கமா போட்ட எந்த ஒரு குறையும் அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னா அப்ப நிச்சயமா ஹதீஸா தானே இருக்கணும். அதை தான் சொல்றாரு அவரு. அப்ப அதுலயும் நீங்க சந்தேகத்தை ஏற்படுத்தினீங்கன்னா அப்ப அவர் அறிவித்த மற்ற அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத. இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு இவர்கள் மறுத்த மத்த ஹதீஸை நீங்க பாருங்க, எந்தெந்த ஹதீஸ் எல்லாம் மறுத்திருக்காங்களோ அந்த ஹதீஸை எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா அதுல வர்ற அறிவிப்பாளர் எல்லாம் தொகுத்தோம்னா அவங்க தான் ஒட்டுமொத்த இஸ்லாத்துல எல்லா ஹதீஸையும் அறிவிச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வை தொட்டும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, எல்லா ஹதீஸையும் அறிவிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க சந்தேகத்தை குறிப்பிட்ட ஹதீஸ்ல ஏற்படுத்தினோம்னா அந்த சந்தேகம் என்னாகும், வலுவானதாக மாறி அது அப்ப அவங்களுடைய ஏனைய செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைக்கு தான் போகும். ஹதீஸ் கலை விதி என்ன, அதாவது ஒரு நபர்கிட்ட பலகீனம் இருக்குன்னா அவருடைய எந்த செய்தி ஏத்துக்க மாட்டாங்க. ஷாத் என்பது வேற, அதை நம்ம விளக்கப்படுத்தியாச்சு. அது அந்த யதார்த்தமா அந்த இடத்துல மட்டும் தவறு வரும், மற்ற ஹதீஸ்ல தவறு வராது. மற்ற ஹதீஸ்ல மாத்தி சொல்ல மாட்டார். அப்படி மாத்தி சொன்னார்னா அவரை பலகீனமானவர் என்று ஒட்டுமொத்தமா ஒதுக்கிடுவாங்க. அப்ப ஷாத சொல்லி தப்பிக்க முடியாது இவர்கள். ஆனா தெளிவாக என்ன பாக்குறோம், ஹதீஸ் கலையில ஒரு அறிவிப்பாட்ட பிரச்சனை இருக்குன்னா அவர் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி சொல்லிட்டாருன்னா அவர்கிட்ட எந்த செய்தி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதுதான் இட்டுக்கட்டப்பட்ட செய்திக்கான வரையறை, இதான் உண்மை யதார்த்தம். அப்ப இந்த யதார்த்தத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனா பாத்தீங்கன்னா இந்த சிந்தனை உள்வாங்கியவர்கள் அதுல சந்தேகத்தை அவங்க ஆழமாக அதை கொண்டு போனவங்க என்ன பண்ணாங்க, அகல குர்ஆனாக உருவானாங்களா இல்லையா? அப்ப அகல குர்ஆனாக உருவாவதற்கு காரணம் யாரு? பாதுகாக்கப்பட்ட ஹதீஸ்லயும் இப்படி எல்லாம் நம்பகமான அறிவிப்பாளர் என்று இமாம்கள் பதிவு செஞ்சு இருந்தாலும், நம்பகமான ஹதீஸ் என்று பதிவு செய்து இருந்தாலும் அதிலேயே பிரச்சனை வரும் என்று சந்தேகத்தை ஏற்படுத்தியதன் விளைவாகத்தான் இது போன்ற அகலு குர்ஆன் மட்டும் போதும், அப்ப ஹதீஸே தேவையில்லை, ஹதீஸை எடுத்துக்கொண்டாதான் இந்த பிரச்சனை வருது என்று தேவையில்லாம சந்தேகத்தை கிளப்பி விட்டதன் காரணமாக தான் இவ்வளவு தவறான அந்த வழியில ஹதீஸே வேணாம் என்று அவங்க முடிவெடுத்தாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த மக்களுடைய அந்த அந்த வாக்குமூலத்திலேயே நம்ம என்ன செய்யறோம், தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்ப தேவையில்லாம என்ன பண்ணாரு அண்ணன் பிஜே, இவர் மேலுள்ள தவறை இவர் தவறாக ஹதீஸை சித்தரிச்சு அறிவிப்பாளர்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா ஒட்டுமொத்த ஹதீஸும் மறுக்கப்படுவதற்கான வழியை திறந்து விட்டு கடைசியில என்ன பண்றாரு, இது பொய்யான ஹதீஸ், இத நீங்க ஹதீஸ் சொல்ல போய் தான் அவன் என்ன பண்றான், ஹதீஸ்ல அப்படி இருக்காதுன்னு சொல்லி மறுத்து போட்டு அவன் அகல குர்ஆனை உருவாகிறான்னு சொன்னாரா இல்லையா? இந்த அகல குர்ஆன் உருவானவங்க எப்ப உருவானாங்க? இந்த அகல குர்ஆன் சொல்லக்கூடிய நபர் அவங்க உருவானதை நம்ம சொல்லல. ஏன்னா இவர் என்ன சொல்றாரு பிஜே, இதனாலதான் உருவானான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதுக்காக நம்ம சொல்றோம் அகல குர்ஆன் போன்ற உருவாவதற்கு இது ஒரு காரணம் சொல்றோம்.
இதை வச்சுதான் உருவானான்னு சொல்லலை. ஏற்கனவே அழுக்குனா இருந்தான் என்று சொல்லக்கூடாது. நம்ம எதுக்காக சொல்றோம்? அண்ணன் பிஜே வந்து நீங்க வந்து ஹரிசா இல்லாததை பிடிச்ச ஹரிசா எழுதி வச்சிருக்கிறீங்க, அதன் காரணமா தான் அஹ்லுல் குர்ஆன் உருவானான்னு சொன்னாரா இல்லையா? அதுக்காக நம்ம சொல்றோம். அப்ப அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வந்து உருவாகுவதற்கு இது ஒரு காரணம் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப வந்து இவர்கள் என்ன செய்யறாங்க? தேவையில்லாம சந்தேகத்தை எழுப்பதின் விளைவாத்தான், தேவையில்லாம ஹதீஸ் மறுப்புல வந்து அவங்க வந்து ஒட்டுமொத்தமா ஹதீஸை மறுத்துட்டு போறாங்க, அது ஒரு காரணமா இருக்கு என்பதை நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நம்ம ஹதீஸை மீளாய்வு செய்யுங்க. ஹதீஸை மறுப்பதற்காக என்ன செய்யாதீங்க? ஆதாரங்களை தேடாதீங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரம் இருக்கா இல்லையா? இந்த ஹதீஸ்கள் எந்தெந்த ஹதீஸை மறுக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது. அந்த விளக்கத்தை என்ன செய்யணும்? உட்கார்ந்து அமர்ந்து பேசணும். இந்த என்டிஎம் சார்ந்த சகோதரர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா வந்து இவர்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தில் இருக்கிறாங்க. அந்த என்டிஎஃப்ல உள்ள ஒரு மவலவியோட நம்ம என்ன செய்யறோம்? வாட்ஸ்அப் குழுமத்தில் வாதம் பண்றோம். அவங்க தான் முதலாவது கூப்பிட்டாங்க, பேச வாங்க, நீங்க வந்து வீடியோ போட்டு பேசுறீங்க, வந்து எங்களுக்கு கூட வந்து பேசுங்க, வாட்ஸ்அப் குழுமத்தில் பேசுங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம போய் என்ன செய்யறோம்? அவங்கள்ட்ட பேசுறோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா தனிப்பட்டு நீங்க பேச வாங்க, நேர்ல வாங்க என்று அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப நேர்ல வாங்கன்னு அவங்க சொன்னதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இன்னும் சொல்ல போனா அவங்களே என்ன பண்றாங்க? அந்த தலைமையுடைய மெயில் ஐடியா அனுப்பி அந்த மெயில் ஐடியில வந்து என்ன செய்யுங்க, நீங்க உங்களுடைய நான் கலந்துரையாடல் செய்ய வர்றேன்னு சொல்லுங்க என்று அவங்க சொல்றாங்க. நம்ம வந்து கலந்துரையாடல் தான் வருவோம், வாதம் பண்ண வரமாட்டோம். வாதங்கிறது மக்களை கூட்டு உட்கார வச்சு அது மாதிரி சண்டை போற மாதிரி பேசுறதுக்கு நம்ம வரமாட்டோம். இஹ்லாஸாக இந்த எங்க தரப்புல உள்ள அறிஞர்கள் நாங்க வர்றோம், எத்தனை பேர் வேணா வருவோம், நீங்க இஹ்லாஸா உட்கார்ந்து பேசுவோம், நமக்குள்ள முடிவு செய்வோம் எது சரி கெட்டது என்று நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள வந்து ஒரு கலந்துரையாடலுக்கு நாங்க வருவோம்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? அப்ப கலந்துரையாடலுக்கு வாங்க, நீங்க வாங்கன்னு பேச வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க கூப்பிட்டு அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம்? அந்த தலைமையுடைய மெயில அனுப்பி அந்த ஐடி அனுப்பி நீங்க மெயில் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? மெயில் அனுப்பணுமே தவிர நாம வம்படியா போய் என்ன செய்ய அவங்கள போய் வாதத்துக்கு கூப்பிடல. அப்ப கலந்துரையாடல் செய்ய நம்ம தயாரா இருக்கிறோம். வாதம் என்பது வேறு, கலந்துரையாடலாக உட்கார்ந்து இஹ்லாஸா நம்ம என்ன செய்யணும்? இந்த இஹ்லாஸாக உட்கார்ந்து பேசி நமக்குள்ள உள்ள விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு எது தவறு அதை சரி செய்து சரியானதை ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்? வாங்க உட்கார்ந்து பேசுவோம் என்ற அடிப்படையில் என்ன பண்ணோம்? அவங்க சொன்னதுக்கு பின்னால்தான் நம்ம என்ன செய்யறோம்? மெயிலே போடுறோம். நாம என்ன செய்யல? போய் வம்படியாக மெயில் போடல. அந்த மெயில்ல வந்து நம்ம என்ன செய்யறோம்? அமைப்பு சார்ந்து வரமாட்டோம், அமைப்பு எந்த அமைப்பு வராது, இப்ப ஜாக்கா இருந்தா ஜாக்கு வராது, வராத ஜமாத்தை விட்டுருங்க, உண்மையிலேயே நீங்க வாதம் பண்ண வேண்டும், உண்மையிலேயே கலந்துரையாடல் செய்ய வேண்டும். நம்ம வாதத்துக்கு போல கலந்துரையாடல் செய்ய போறோம். கலந்துரையாடல் மாதிரி உட்காருங்க, அறிஞர்கள் உட்கார்ந்து பேசுங்க, நான் அறிஞரை கூட்டு வரேன், அறிஞருக்குள்ள பேசுவோம், ஒரு இஹ்லாஸா முடிவு செய்வோம். நம்ம மாறுறோம்னா மக்களை மாத்தலாம். மக்களுக்கு மத்தியில போய் போட்டி போட்டோம்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? தன்னுடைய மக்களுக்கு மத்தியில சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று யதார்த்தமா என்ன செய்யறோம்? நான் ஒரு லெட்ரு நம்ம என்ன செய்யறோம்? கடிதம் எழுதி நம்ம டைப்பிங் செய்து மெயில் அனுப்புறோம். அப்ப அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு சகோதரர் பிஜே, நீங்க வந்து ஜமாத்து கூப்பிடாம நீங்க வர முடியாது, தனியா வந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு நாள் ஒதுக்க முடியாது என்று வந்து ஒரு சாக்க போக்கு சொல்லி ஆளுக்கு வருவாங்க. அப்ப ஆளுக்கு ஒரு நாள் ஒதுக்க முடியாது, இது முறையானதா இருக்காது, ஜமாத் வந்தா தான் முறையானதா இருக்கும் என்று இவர் வந்து ஒரு சாக்க போக்கு சொல்றாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்படி நிபந்தனை வைக்கலாமா இல்லையா? இந்த சலப்பு கொள்கைகளை உள்ள அறிஞர்கள் தனியா வந்தாலும் ஒவ்வொரு ஆளா வராதிங்க, மொத்தமா வாங்க. இப்போ ஒரு 10 பேர்னா 10 பேர் வந்துருங்க, 5 பேர்னா 5 பேர் வந்துருங்க. இந்த 5 பேர் தான் எங்க சார்பா வர்றாங்க என்று எல்லாத்திலையும் சொல்லிட்டு வாங்க. அதுக்கப்புறம் 2வது யாரும் வரக்கூடாது என்று நீங்க சொல்லிட்டு வந்துருங்கன்னு சொன்னா அது போதுமே. ஜமாத்தா வந்தாதான் என்ன, தனிநபரா வந்து வருவதா இருந்தாலும் நீங்க இதுக்கு பிறகு யாரும் வரக்கூடாது என்று எல்லாத்தையும் சொல்லி நீங்க ஒரு 4-5 பேர் மட்டும் சேர்ந்து உங்க மத்த அனைவரும் சார்பா வாங்க. இப்ப ஜாக்கு மட்டும் சலப்புல கிடையாது, ஜாக்கு அல்லாத பொதுவான அமைப்பு சாராத எத்தனையோ மக்கள் என்ன பண்றாங்க? இந்த மன்ஹஜ்ல பயணிக்கிறாங்க. மன்ஹஜ் என்பது சலஃப் மன்ஹஜ் என்பது தனி இயக்கம் கிடையாது. அப்ப வந்து என்ன செய்யலாம்? இவங்க இப்படி சொல்லலாம், நீங்க என்ன செய்யுங்க? தனிநபரா வருவதா இருந்தாலும் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வாங்க, இங்க அனைத்து சலஃபு மன்ஹஜ்ல பயணிக்கக்கூடிய அனைவரும் சார்பா நீங்க வாங்க, உங்களுக்கு பிறகு யாரும் வரக்கூடாது அப்படி நிபந்தனை போடலாமா இல்லையா? அப்படி போட்டா வந்து வரத்தானே செய்வாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படி நிபந்தனை போடாம ஜமாத்து பேனர்ல வரணும் என்று சொல்லி ஒரு விதமா சவாலிப்பு செய்து நேரடியாக அறிஞர்களுக்குள்ள உட்கார்ந்து பேசினா வந்து அதை வந்து லாக் பண்ணிடுவாங்க. இந்த ஹரிசி இப்படித்தான் இருக்கு, தப்பா விளங்குறீங்க எடுத்து என்ன செய்வாங்க? அறிஞர்கள் வந்து ஒரு புடி பிடிச்சிருவாங்க. ஆனா என்ன செய்யறாங்க? இந்த வாத கட்டத்துல போனா என்ன ஆகும்? ஆளுக்கு ஒண்ணு பேச அவர் வந்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி வாயடிச்சாருன்னா எதிர்த்தரப்புல உள்ளவரு பக்கத்தில் உள்ளவர் என்ன செய்வாரு? வேற ஒன்றை திருப்பி விட்டு அதன் பக்கம் இழுத்துட்டு போய் அதை வந்து வீணான ஒன்று வியாதமாக ஆக்கி அதை பயன்தராத ஒன்றை ஆக்கிடுவாங்க. சத்தியத்தை என்ன செய்ய மாட்டாங்க? தன்னுடைய மக்களுக்கு மத்தியில போட்டி போடுற மாதிரி அமைப்புல வாதம்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வாதங்கிறது எப்படி இருக்கணும்? இஹ்லாஸாக அறிஞர்கள் அமர்ந்து உட்கார்ந்து பேசுங்க. அறிஞர்கள் அமர்ந்து உட்கார்ந்து பேசிருக்கீங்களா? நீங்க
அதற்கான ஏற்பாடை ஏன் செய்யல? ஏன் மக்களுக்கு மத்தியிலே நீங்க போறீங்க? அப்ப ஒரு படம் காட்டுறீங்க, ஒரு பிரபலத்தை நாடுறீங்க என்றது அர்த்தம் வருது. அப்ப சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நான் எல்லாம் படிச்சவன் கிடையாது, என்னை பெரிய மேதையை நான் கருதல, எனக்கு தவறு வரும் என்று நீங்க சொல்வதா இருந்தா அப்ப அறிஞர்ல கண்ணியமா கூப்பிடுங்க. சண்டை போடுற மாதிரி உட்காந்து என்ன செய்யாதீங்க, கருத்து முதல் செய்யற மாதிரி உட்காந்து வாதம் பண்ணாதீங்க. அறிஞர்களை கூப்பிட்டு வாங்க பேசுவோன்னு கூப்பிட்டு உட்காந்து இஹ்லாஸா முடிவு செய்யுங்க. அதுக்கு பிறகு அவங்கவுங்க விருப்பம். நீங்க அறிஞர்களை மாத்திட்டீங்கன்னு சொன்னா அப்ப அந்த அறிஞர்கள் தான் என்ன செய்ய, மக்களுக்கு போய் தாவா செய்ய போறாங்க. அப்ப சலப்பு நிகழ்ச்சியில தமிழ்ல பேசக்கூடிய இப்ப பரவலாக மக்களுக்கு பேசக்கூடிய அந்த அறிஞர்களை மட்டும் தேர்வு செய்து நீங்க மட்டும் வாங்க, ஆட்களுக்கு வரக்கூடாது என்று சொன்னீங்கன்னா அவங்க மட்டும் வந்துட போறாங்க. அழகா உட்காந்து வாதம் பண்ண போறோம், இஹ்லாஸா நம்ம பேச போறோம், எது சரியா அதை ஏத்துக்க போறோம். இந்த நடைமுறையை செய்யலாமா இல்லையா? அதை விட்டுப்படி என்ன செய்யறாங்க, ஜமாத் வந்தாதான் பேசுவோன்னு சம்மந்தம் இல்லாம சாக்க போக்கு சொல்றாங்க. இது முறையற்றதா இருக்கு. நீங்களே பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, அதாவது நான் வளர்த்து விடக்கூடாது, அதாவது இவருடைய ஒரு யாராவது தாக்கம் ஏற்படுத்தி இருக்கு இஸ்லாமிய சமுதாயத்துலன்னா அவங்களுக்கு கூட நம்ம பேசலாம். தனிநபரா இருந்தா தாக்கம் ஏற்படுத்தாத நபர்கள்லாம் பேசிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரா இல்லையா? ஆனா இவரே பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டுல அதில் ஜமாத்னு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஜமாத் ஆரம்பிச்சாங்க. யாருனே தெரியாது, எந்த அறிவும் கிடையாது. ஒரு வசனத்தை யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமான வசனம் வருது குர்ஆன்ல, அது தப்பா மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அனுப்புறான் லெட்ரு, மொழிபெயர்ப்பு செஞ்ச மக்கள் எல்லாத்துக்கும். அப்ப பிஜேக்கும் அனுப்புறாங்க. அந்த பிஜே என்ன பண்றாரு, அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு அவங்கள்ட்ட போய் வாதம் பண்ணாரு. அவங்க அறிஞர்கள் கிடையாது, எந்த மதசாலையும் படிச்சு பட்டவாங்கள, அவங்க பெரிய இயக்க பின்புலம் கிடையாது. 4 பேர் சேர்ந்து ஒரு டெஸ்ட் மாதிரி ஜமாத் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன செய்யறாரு, அவங்கள புதுசா மக்களுக்கு அவன் சொன்ன கருத்து மக்களுக்கே போய் சேராது. இவர் வாதம் பண்ணி என்ன பண்றாரு, புதுசா போய் சேர்க்கிறார். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம எதை பேச கூப்பிடுறோம், ஏற்கனவே யதார்த்தமாக நம்ம எல்லாரும் பேசி வந்த பிரபலியமா உள்ள அந்த ஏற்கப்பட்ட எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸை நம்ம பேசுறோம். இதுல அறிஞர்கள் மட்டும் தனியா வந்தோம்னா பேச மாட்டோம்னா எப்படி? அப்ப பிரபலியம் இல்லாத, யார்கிட்டையும் தாக்கத்தை ஏற்படுத்தாத, யாருமே அந்த கொள்கையில இல்லாத அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்றான், தப்பு தவறுமா நவீனப்படுத்தி விளக்கப்படுத்துவானா இல்லையா? தஜ்ஜால அவன் தான் ஏஜூஜ் மாஜூஜ் அமெரிக்காரன் தான், யூதன் தான் சொல்லி அவனுடைய அந்த புதிய கொள்கையை நீங்க மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு வழியை திறந்து விட்டீங்கன்னா இல்லையா? அப்ப நியாயமா பாத்தீங்கன்னா வாதங்கிறது நீங்க வாதத்துக்கு கூப்பிடுறது இஹ்லாஸாக ஒரு மன தூய்மையோட நம்ம மார்க்கத்தை அணுகணும், மார்க்கத்தை முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். தவீது பேசக்கூடிய மக்களுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த ஹதீஸ் மறுப்பின் மூலமா தான் இவ்வளவு பிரச்சனை உருவானது. அதை நம்ம உட்கார்ந்து பேசுவோம் என்று இஹ்லாஸா பேச தயாரில்லைன்னு சொன்னோம்னா நீங்க மக்களுக்கு மத்தியில போட்டி தான் போடுவேன், நான் பெரியாள்னு காட்டுவேன், நீங்க வாங்க என்கிட்ட ஜெயிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் கூப்பிடுறாருன்னா ஜமாத்தை கூப்பிட்டு அங்க தன்னுடைய அந்த இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுறாங்க என்றுதான் அர்த்தம். எனவே மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை முறையாக நம்ம என்ன செய்ய அணுக வேண்டும். எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது. விளக்கம் தேவைப்பட்ட அறிஞர்கள் உட்கார்ந்து இஹ்லாஸாக கலந்துரையாடல் செய்யுங்க. அதைத்தான் நம்ம விரும்புறோம். அதை தவிர்த்து வாதத்துல போய் ஆளுக்கு மாத்தி பேசி அவங்கள கேவலப்படுத்தி இவங்களை கேவலப்படுத்தி சப்தத்தை உயர்த்தி பேசி மக்களுக்கு என்ன புரியும்? மக்கள் இருக்கிற மக்கள் வேணா 4 பேர் மாறலாம், அவனுக்கு என்ன தெரியும்? சப்தத்தை உயர்த்தி பேசினா அவன் தான் சரியான அறிஞர்னு கருதி கொள்வாங்க. அவங்க வைக்கக்கூடிய வாதம் தான் சரின்னு கருதுவாங்க. சத்தத்தை உயர்த்துவதன் மூலமாக சரி வந்துடாது. ஒரு வாத திறமையின் மூலமாக ஒரு பொய்யை கூட உண்மையை காட்ட முடியும். அதே போல வாத திறமை இல்லாதவர் சத்தியத்தில் இருப்பாரு, அவரால் வாதம் செய்ய முடியலனால சத்தியம் இல்லைன்னு போயிடாரு. அப்ப சத்தியத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? முறையான ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர வாதத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியாது. அந்த வாதத்தின் மூலம் எந்த பிரயோஜனம் இல்லை. யாராவது மாறினாங்களா? சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துல வந்தவங்க யாராவது மாறினாங்களா? நீங்க மாறினீங்களா? அல்லது எதிர்த்தரப்புல உள்ள அறிஞர்கள் யாராவது ஒருத்தவங்க மாறினாங்களா? யாரும் மாறலையே. நம்ம கீழே உள்ள மக்கள் எல்லாம் மாறி இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி முடிவெடுக்க தெரியும்? அவங்க அறிஞர்களா? அப்ப யாரை கொண்டு உண்மையான மாற்றம் ஏற்படுமோ அந்த அறிஞர்கள் மாற வேண்டும் என்றால் இது மாதிரி வாத என்ற பேரை சண்டை போடக்கூடாது, இஹ்லாஸா உட்கார்ந்து கலந்துரையாடல் செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலமா தான் நமக்கு சத்தியம் சரியாக விளங்கும். அதற்கான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்பதான் வரும். மக்களுக்கு மத்தியில பேசும்பொழுது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தன்னுடைய மதிப்பை விட்டு கொடுத்து கண்ணியத்தை விட்டு கொடுத்து மக்களுக்கு மத்தியில சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த வாதம் என்பது வீணான மென்மேலும் ஹதீஸ் மறுப்புல தான் போய் சேர்க்கும். தேவையில்லாம என்ன பண்ணுவாங்க, இந்த ஹதீஸை மறுக்கிறீங்க, இதை அப்படித்தானே வருது அப்படின்னு கேட்ட என்ன செய்வாங்க, அதையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப இப்படியான ஹதீஸ் மறுப்புக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய இந்த வாதத்தை தவிர்த்து விட்டு நமக்குள்ள இஹ்லாஸாக நம்ம உட்கார்ந்து கலந்துரையாடல் செய்யும் பொழுது அதுதான் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வழியாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக அறிந்து புரிந்து பின்பற்றுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.